கோயம்புத்தூர் வனக்கோட்டம் மருதுமலை அடிவாரத்தில் நேற்று காலை 9 மணி அளவில் வனப்பணியாளர்களுடைய சுற்றின் பொழுது ஒரு 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானை உடல்நலக் குறைவால் படுத்து கிடந்ததும் அதன் கூடவே 3 4 மாதம் மதிக்கத்தக்க அதனுடைய ஆண் குட்டியும் இருந்ததை பெறப்பட்ட தகவலை தொடர்ந்து ஆனைமலை புலிகள் காப்பகம் கலை இயக்குனர் மற்றும் கோவை மாவட்ட வன அலுவலர் அவர்கள் தலைமையில் வனப்பணியாளர்கள் கோவை வன கால்நடை அலுவலர் டாக்டர் சுகுமார் ஆகிய நான் மற்றும் டாக்டர் ராஜேஷ்குமார் வன கால்நடை உதவி மருத்துவர் முதுமலை, அப்புறம் டாக்டர் பிரியங்கா வடவள்ளி ஆகிய மருத்துவக் குழு நேற்றைய தினம் தொடர்ந்து சிகிச்சை அளித்தோம். அதற்கு கிட்டத்தட்ட 30 பாட்டில் அளவுக்கு திரவங்கள் ரத்த வழியாக செலுத்தப்பட்டது. கூட ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சத்து மருந்துகள் நேற்றைய தினம் ஃபுல்லாக கொடுத்தோம். இதை தொடர்ந்து நேற்று சிகிச்சையினுடைய முடிவில் அந்த யானையை எழுப்பும் பொழுது ஜேசிபியின் உதவி கொண்டு அந்த யானை எழுப்ப ட்ரை பண்ணோம். பின்னங்கால ஊனுச்சு, ஆனால் முன்னங்கால ஊனி அதை எந்திக்க முடியல. அதுக்கப்புறம் நேற்றைய தினம் இடது பக்கமாக படுத்திருந்ததை வலது பக்கமாக படுக்க வச்சுட்டு அந்த யானையும் அது குட்டியும் அப்படியே விட்டுட்டு காட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். நேற்றைய தினம் யானையுடைய கூட்டம் கூட அந்த குட்டியை கூட்டு சென்று கூட என்று எதிர்பார்த்தோம். அப்படி எதுவும் நடக்கலை. இன்றைய காலையில் அது குட்டி யானை அதே இடத்துல இருந்ததை தொடர்ந்து இன்று காலை தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது அந்த யானைக்கு. இன்றைய தினமும் தொடர்ந்து அதற்கு தேவையான 30 பாட்டில் திரவ மருந்து மற்றும் ஆன்டிபயோட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எல்லாம் கொடுத்துருக்கிறோம், சத்து விட்டமின்ஸ் எல்லாமே. இதை தொடர்ந்து யானையை தூக்கி நிப்பாட்டும் பொருட்டாக அதற்கு கிரேன் மூலமாக பெல்ட் போட்டு அந்த யானையை தூக்கி நிப்பாட்டி இருக்கிறோம். அது 4 காலில் ஊனி லேசாக நிற்கிது. அது குட்டியை கூட வாழ பண்ணியிருக்கோம். குட்டியை தற்சமயம் பால் குடிச்சிக்கிட்டு இருக்குது. எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, சிகிச்சை முடிவில் அந்த குட்டியை கூட்டு கொண்டு யானை காட்டுக்குள் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் தற்சமயம் இருக்கிற நிலைமை பார்க்கின்ற பொழுது அதனுடைய தசை இது எல்லாமே தளர்ச்சி ஏற்பட்டுள்ளதனால் கிரேன் உதவியால் நிற்கிது. அதான் நடக்க முடியல. தொடர்ந்து சிகிச்சை அளித்து கொண்டு இருக்கிறோம். நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி. இந்த குட்டி யானைக்கு நம்ம எப்படி கண்காணிச்சுட்டு வரோம் சார்? குட்டி யானை வெறும் ஆக்டிவா இருந்து கூடயே இருந்தாலும் கூட அதனுடைய மடிப்பகுதியில் அதில் பால் இருந்தது. அது பாலை குடித்து கொண்டே தான் இருந்தது. நேற்றைய தினம் மறுபடியும் அதை வலது பக்கம் படுக்க வைக்கிற பொழுது இன்னொரு மடியிலிருந்து நேற்றைய 1 மணி நேரம் தான் பால் குடிச்சது. இன்று காலையும் பாலை குடிச்சிருக்கு. இருந்தாலும் அதுக்கு தொடர்ந்து நாங்கள் இளநீர் மற்றும் அதற்கு லாக்டோஜன் குளுக்கோஸ் தரவும் இது கொடுத்துருக்குறோம். இதை தவிர தடுப்பூசியினுடைய சிகப்பு பகுதி இருக்கு இல்லையா, அதுவும் சாப்பிடுது கொடுத்துருக்கோம். குட்டி நல்லா ஆக்டிவா இருக்கு.